ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் என் குரல் பரவாயில்லையா இருக்குது. இருந்தாலும் எனக்கு கம்ப்ளீட்டாக சரி ஆகலை, இன்னும் த்ரோட் இன்ஃபெக்ஷன். அதனால் என்னோடய குரலை கொஞ்சம் நீங்கள் பொறுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, இது இப்படியே ஆயிருமோ குரல் அப்படிங்கிறதுனால தான் நான் சரி பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறேன். அதுக்கு காரணம், நான் கிளாஸில் சத்தமாக பேசுகிறதுனால குரல் த்ரோட் இதாயிருது. அதனால தான் என்னால் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி குரல் கம்மி ஒரு மாதிரி இதாகும்ல, அந்த மாதிரி ஆகிட்டு குரலே வெளியே வர மாட்டேங்குது. அதனால தான் இப்போ கொஞ்சம் அந்த ஹை பிச்சில் பேசுகிறத குறைச்சி கொஞ்சம் ஸ்லோவாக பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சில சமயம் நம்மளையே அறியாமல் நம்ம குழந்தைங்கிட்ட பேசி தானே ஆகணும். அந்த மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு இஎன்டி டாக்டர்ஸ்கிட்ட எல்லாம் போய் பார்த்துட்டு எல்லாரும் சொன்னது, நீங்கள் வாய்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான். வாய்ஸ் ரெஸ்ட் எடுக்க முடியாத சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். இப்போ பெரிய 6th 7th 8th அந்த மாதிரி ஹை ஸ்கூல் பிள்ளைங்கன்னா ஏதாவது ஒர்க் கொடுத்துட்டு நம்ம வாய்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் ப்ரைமரியில் ஒர்க் பண்ணுற யாருமே வாய்ஸ் ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது, பேசி தான் ஆகணும். இருந்தாலும் கொஞ்சம் அந்த வாய்ஸோடைய அளவை கம்மி பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ. ஓரளவு இப்போ கொஞ்சம் எனக்கு பரவாயில்லையா இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன அப்படின்னா, என்னோடய குக்கிங்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, தைப்பூசம் லீவு. அதனால் கொஞ்சம் காய் எல்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் புதினாலாம் கட் பண்ணி அதை ஆஞ்சி வச்சிட்டேன். கொத்தமல்லி ஆஞ்சி வச்சிட்டேன், கருவேப்பிலை ஆஞ்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் வாங்கிட்டு வச்சாச்சு. ஆனால் இஞ்சி பூண்டு இன்னும் நான் உரிக்கலை. அதை உரித்து அதையும் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன்னா ஒரு வேளை இந்த வாரத்துக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த மின்ட்டு, நம்ம புதினாவை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி குட்டி பாட்டில் நான் மணி பிளான்ட் ஒரு 4-5 பாட்டில் எப்பயுமே வச்சுருப்பேன். அந்த மணி பிளான்ட்டில் இந்த புதினாவை ஊனி விட்டுட்டோம் அப்படின்னா புதினா கொஞ்ச நாளில் நல்லா வளர்ந்துரும். முன்னெல்லாம் அடிக்கடி பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இப்போ அதை பண்ணுறதையே நான் விட்டுட்டேன். சரி, இப்போ திருப்பி ஆரம்பிக்கலாம் புதினா அப்படின்னு சொல்லிட்டு புதினாவை நம்ம ஆஞ்சிட்டு மீதி இருக்கிற புதினாலேயே மொத்தமான தண்டாக பார்த்து நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற தண்டாக பார்த்து எடுத்து அதை அந்த வேர் குட்டி குட்டியாக வந்திருக்கும், அந்த பகுதியை உள்ளார வச்சு நம்ம ஊனி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் புதினா நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் புதினாலாம் வச்சு முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இதுக்கப்புறமேல் தான் நான் சமைக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி லீவுங்கிறதுனால சரி கொஞ்சம் பொறுமையாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு கத்திரிக்காய், கருவாடு, அவரைக்கொட்டை போட்ட புளிக்குழம்பு மாதிரி, நல்லா வத்த குழம்பு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் மொச்சக்கொட்டை ரசம். அப்படின்னா அந்த அவரைக்கொட்டை ரசம்னு சொல்லுவாங்கள்ல, எங்கள் சைடில் அந்த பச்சை புளியில் வைப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பச்சை புளி கிடைக்கிறதில்ல. அதனால் சாதாரணமாக புளி கரைச்சி மொச்சக்கொட்டை ரசமும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தான் கத்திரிக்காயெலாம் வாங்கிட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மதியானம் நான் லன்ச் வீடியோ ஷார்ட்ஸில் வரும், பாருங்கள். நம்ம வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஃபேஸ் காட்டி வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். அதுவும் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் போடாமல் இருக்க முடியாது. அதனால தான் நான் யோசிக்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா நானே தான் வீடியோ எடுக்கணும், நானே தான் எல்லாம் பண்ணணும். அதனால தான் பார்க்குறேன். அவ்வளோதான். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெனியின் உலகம் அப்படின்னா என்னோடய வீடும் என்னோடய ஸ்கூலும் தான். அதனால தான் நம்ம சேனலுக்கே ஜெனியின் உலகம் அப்படின்னு சொல்லி நான் டைட்டில் பேர் கொடுத்துருக்கு. மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.